வணக்கம். சென்ற 2-3 நாட்களாக சென்னையின் வரலாறு ஆய்வு வட்டாரங்களில் ஒரே பரபரப்பு. திடீரென்று சென்னை மாநகராட்சி நுங்கம்பாக்கம் எக்மோர் பகுதியில் இருக்கும் காலேஜ் ரோடு, அதாவது கல்லூரி சாலைக்கு பிரபல சினிமா நட்சத்திரம் ஜெய்சங்கர் அவர் பெயரில் பெயர் மாற்றப்படும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அது ஏன் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் சில பெயர் சோஷியல் மீடியாவிலும் வலைதளங்களிலும் எடுத்து எழுதினோம். அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சியிலிருந்து ஒரு கிளாரிஃபிகேஷனும் வந்தது. கல்லூரி சாலைக்கு இந்த பெயர் கொடுக்கப்படாது, அதற்கு அருகேயே இருக்கும் கல்லூரி சந்துக்கு தான் ஜெய்சங்கர் சந்து என்று பெயர் கொடுக்கப்படும் என்றும் கூறினார்கள். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு மூச்சு வந்தது. அப்படி என்ன வரலாறு இருக்கிறது இந்த கல்லூரி சாலையில்? அதுவும் ஒரு பிரபல சினிமா நட்சத்திரத்துடைய பெயர் கொடுக்கக்கூடாது என்பதற்கு எப்படி நீங்கள் கூறலாம் என்றெல்லாம் எங்களுக்கு சில மெசேஜஸ் வந்தன. அதற்காகத்தான் இன்றைய எபிசோட் கல்லூரி சாலைக்கு பெயர் எப்படி வந்தது, அங்கு என்ன கல்லூரி இருந்தது, அதனால் தமிழகத்துக்கு என்ன நன்மைகள் நடந்தன என்பதை எடுத்து காட்டுவது போல்தான் இன்றைய எபிசோட். வாருங்கள். கூவம் நதி அருகே இருப்பதுதான் கல்லூரி சாலை, காலேஜ் ரோடு. இதில் இருப்பது விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், ஒரு ஓரத்தில் இருப்பது குட் ஷெப்பர்ட் ஸ்கூல். அதேபோல் இந்த இடத்தில் இந்தியாவின் முதல் வானிலை ஸ்தாபனம், அதாவது மெட்ரலாஜிக்கல் அப்சர்வேட்டரியும் இந்த இடத்தில் தான் இருக்கின்றன. இந்த கல்லூரி சாலைக்கு பெயர் என்ன விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜினால் வந்ததா? கிடையவே கிடையாது. இப்பொழுது டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் வளாகத்தில் ஒரு காலத்தில் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி ஒன்று இருந்தது. அதன் பெயரில்தான் இந்த பாதைக்கு கல்லூரி சாலை அல்லது காலேஜ் ரோடு என்ற பெயர் வந்தது. 1812 வருடம் தொடக்கப்பட்ட அந்த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் 1854 வருடம் வரையில் செயல்பட்டு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு அது மூடப்பட்டது. சரி, கல்லூரி தான் இல்லையே, ஆனால் எப்பொழுதுமே சென்னையில் சினிமா என்கிற வரலாறு இருந்து கொண்டே இருக்குமே, அதனால் அந்த பழைய கல்லூரியின் பெயரில் எதற்கு ஒரு பாதை? கல்லூரியின் வரலாறுக்கு வருவோம். எதற்காக இந்த கல்லூரி தொடக்கப்பட்டது? கிழக்கிந்திய கம்பெனியின் அரசு அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அந்த கம்பெனியை நடத்துவதற்கு ஏராளமான அதிகாரிகள் தேவைப்பட்டன. குமாஸ்தாவிலிருந்து பெரிய அளவில் இருக்கும் அதிகாரிகள் வரை எல்லோரும் இங்கிலாந்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இங்கு பேசப்படும் மொழிகள் ஒன்றுமே தெரியாது. அந்த காலத்தில் இங்கிலாந்தில் ஹேலிபரி என்ற இடத்தில் ஒரு கல்லூரி இருந்தது. அந்த இடத்தில் போய் அவர்கள் பாரசீக மொழி, ஹிந்துஸ்தானி, வடமொழி ஆகிற சம்ஸ்கிருதம் இதெல்லாம் கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வருவார்கள். ஆனால் தென்னிந்தியாவிலோ கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் இப்படியெல்லாம் மொழிகள், இது ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மொழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டையின் கல்லூரி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் இந்த மொழிகளை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அல்ல. தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடம் பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள், இந்தியர்களே ஆங்கிலேயர்களுக்கு ஆசான்களாக இந்த இடத்தில் இருந்தார்கள். அப்படி ஒரு நவீன முறையில் செயல்பட்டு கொண்டு வந்ததுதான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி. இந்த கல்லூரியின் ஸ்தாபனத்தில் இருந்தே இதில் மிகவும் ஈடுபாடுடன் இருந்தவர் சென்னை மாநகரத்தின் அப்பொழுது கலெக்டராக இருந்த F.W. எல்லிஸ், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். எல்லிஸ் என்பவருக்கு தமிழில் மேல் ஒரு பெரிய பற்று உண்டு. அயோத்திதாஸ் பண்டிதர் தன்னுடைய வரலாறில் என்ன கூறுகிறார் என்றால், இவருடைய பாட்டனார் எல்லிஸின் இல்லத்தில் சமையற் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர்தான் முதல் முறையாக எல்லிஸ் அவர்களுக்கு திருக்குறளின் ஒரு பிரதியை கொடுத்தார். அதை எல்லிஸ் அவர்கள் படித்த பிறகு அவர்களுக்கு திருவள்ளுவர் மேல் ஒரு பெரிய பற்று வந்துவிட்டது என்றும் எழுதுகிறார். எல்லிஸ் அவர்கள் திருவல்லிக்கேணியில் பல கிணறுகளை வெட்டினார். ஒரு கிணற்றுக்கும் மேல் ஒரு கல்வெட்டை வைத்தார். அதில் திருவள்ளுவரின் ஒரு உருவம் இருந்தது. அதற்கு அருகே அவருடைய குறளும் இருந்தது.
அவ்வளவு பக்தி எல்லிஸ் அவர்களுக்கு திருக்குறள் மேலும் திருவள்ளுவர் மேலும் இருந்தது. இவரே இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் ஒரு மிகவும் முக்கியமான அங்கத்தினராக இருந்தார். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் தமிழ் இலக்கணத்துக்கும் தமிழ் வார்த்தைகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் இந்த கல்லூரியில் கொடுக்கப்பட்டது. அதை எல்லோரிடமும் சென்று கொடுப்பதற்காக ஒரு பதிப்பாலயமும் இந்த இடத்தில் வைக்கப்பட்டது. முதல் முறையாக தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு அகராதி, தமிழ் நிகண்டு இதெல்லாம் இந்த இடத்திலிருந்து புத்தக வடிவமாக வர ஆரம்பித்தன. அதே போல தமிழில் முற்காலத்தில் இருந்த பிரபல கலைஞர்கள், கவிஞர்கள், கவிகள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் புத்தகங்களாக இந்த இடத்தில் சேகரிக்கப்பட்டு புத்தக வடிவில் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார்கள். தெலுங்கில் ஒரு கிராமர் வெளியே வந்தது. அதை எழுதியவர் ஏடி கேம்பல் என்கிற கிழக்கிந்திய அதிகாரி. அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியது நம்முடைய FW எல்லிஸ். அதை எழுதும் பொழுது அவர் ஒரு புதிய கருத்தை வெளியிட்டார். அதாவது தென்னிந்தியாவில் இருக்கும் மொழிகள், அதுவும் முக்கியமாக தமிழ், இதற்கும் வடமொழியாக இருக்கிற சம்ஸ்கிருதத்துக்கும் ஒரு தொடர்புமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் இந்தியன் மொழிகள் எல்லாமே இண்டோ ஆரியன் குடும்பத்திலிருந்து வந்த மொழிகள் என்றுதான் ஆங்கிலேய ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். எல்லிஸ் அவர்கள்தான் முதல் முறையாக தமிழ் என்பது தன்னுடைய சொந்த ரீதியிலேயே ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரு வரலாறு படைத்த மொழி, இது தானாகவே வளர்ந்த மொழி, இதற்கும் வடமொழிகளுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்ற கருத்தை முதலில் இந்த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் இருந்தான் எழுதினார். அதையே நாம் இப்பொழுது டிராவிடியன் ப்ரூஃப் என்று கூறுகிறோம். அதற்கு பிறகுதான் தமிழுக்கு ஒரு தனித்துவம் இருந்தது என்பது மக்களிடையே எல்லோருக்கும் தெரிய வந்தது. இந்த கல்லூரியை பற்றி சமீப காலத்தில் ஒரு கட்டுரை தொகுப்பு புத்தகமாக வெளியே வந்தது. அதுதான் த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டலிசம். இதை எடிட் செய்தவர் தாமஸ் ஆர் ட்ரவுட்மன். இதில் முனைவர் திரு AR வெங்கடாச்சலபதி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் இந்த கல்லூரியில் இருந்த தமிழ் பண்டிதர்கள் எல்லாம் யார் இருந்தார்கள் என்று ஒரு சிறு பட்டியல். அதில் தாண்டவராய முதலியார், அதற்கு பிறகு கோட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர், அப்பாவு பிள்ளை. இதில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த இடத்தில் ஒரு லைப்ரரியும் இருந்தது. தமிழ் புத்தகங்கள், தமிழ் ஏட்டுச்சுவடிகள் இதெல்லாம் வைத்து ஒரு சங்கிரகாலயமும் இருந்தது. அதற்கு ஒரு லைப்ரரியன் இருந்தார். அவருடைய பெயர் கொற்றமங்கலம் ராமசாமி பிள்ளை. இந்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்தை பற்றி சில டீட்டெயில்கள் எல்லாம் தெரிய வருகிறது. மற்றொரு விஷயம், நவீன கால பல்கலைக்கழகங்கள் போலே இந்த இடத்தில் இருந்த பண்டிதர்கள் பல்வேறு ஜாதிகளிலிருந்தும் பல்வேறு மதங்களிலிருந்தும் வந்து தமிழை இந்த இடத்தில் போதித்து கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகு உவே சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்றே நாம் கூறும் உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் தன்னுடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறை ஒரு புத்தகமாக எழுதினார். அதில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த இடத்திற்கு வந்தபொழுது இந்த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் இருந்த பண்டிதர்கள் எல்லாம் சந்தித்ததாகவும் அவர் எழுதியிருக்கிறார். இவர் இந்த கல்லூரிக்கு கொடுத்த பெயர் சென்னை கல்வி சங்கம். இந்த கல்லூரியிலிருந்து பிரசுரமான பல புத்தகங்களிலும் இதே பெயர்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆங்கிலத்தில் இந்த இடத்திற்கு காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்ற பெயரும், தமிழில் இந்த இடத்திற்கு சென்னை கல்வி சங்கம் என்ற பெயரும் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது, சுவாமிநாத ஐயர் இந்த இடத்தில் இருந்த தமிழ் பண்டிதர்களுடைய பெயரெல்லாம் கொடுத்திருக்கிறார். அவை என்ன என்று நாம் பார்க்கலாம் வாங்க. தாண்டவராய முதலியார், மதுரை கந்தசாமி புலவர், பூ நயனப்ப முதலியார், ராமசாமி பிள்ளை, இயற்றமிழாசிரியர் விசாக்க பெருமாள் ஐயர், மழவை மகாலிங்க ஐயர், இப்படியெல்லாம் பெயர் கொடுத்திருக்கிறார். இவர்களுடைய பெயரெல்லாம் தமிழ் வரலாறில் மிகவும் பெரிய பெயர்கள். இப்பொழுதும் இவர்களுடைய கருத்துகள், புத்தகங்கள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடுகிறது. இதற்கு எல்லாம் நன்றி செலுத்த வேண்டிய காரணம் இந்த சென்னை கல்வி சங்கம் அல்லது காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு தான். இந்த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்னவோ 1854 வருடம் மூடப்பட்டது என்று நான் கூறினேன்.
ஆனால் அதிலிருந்து வந்த பல ஸ்தாபனங்கள், சங்கங்கள் இப்பொழுதும் இருந்து இருக்கின்றன. முதலில் கூவம் நதி ஓரத்தில் ஒரு பெரிய நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலிலேயே பல அறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. இதுதான் ஒருவேளை அந்த கல்லூரியின் கட்டடமாகவே இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் கவர்னர் மாளிகையிலிருந்து படகிலேயே கவர்னர் இந்த கட்டடத்துக்கு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்திற்கு மேலே பார்த்தோமானால் ஒரு முகம், தாடி வைத்த முகம். அது யாருடைய முகம், எதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரிய வருவதில்லை. அதே போல இந்த டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வளாகத்தில் பின்புறம் சென்றோமானால் 19வது நூற்றாண்டு கட்டுமான பாணியில் ஒரு கட்டிடம் இருக்கிறது, சிகப்பு நிறத்தில். இந்த கட்டிடத்தின் வரைபடம் இந்த சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி வெளியிட்டு கொண்டிருந்த பத்திரிகையின் மேல் அதுவே ஒரு சின்னமாகவும் நமக்கு பல இடங்களில் தெரிய வருகிறது. இதுதான் கல்லூரியின் கட்டடமாக இருந்ததா என்பதற்கு ஆதாரபூர்வமாக நம்மளால் பதில் கூற முடிவதில்லை. இதற்கு அருகே 19வது நூற்றாண்டில் கடைசி பகுதியில் கட்டப்பட்ட மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி கட்டடம். அதற்கும் இந்த கல்லூரிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த கல்லூரிக்கு ஒரு லைப்ரரி தேவைப்பட்டது. அதற்காக 1819வது வருடம் இந்த இடத்திலேயே ஒரு புத்தகாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் இப்பொழுதும் இதே இடத்தில் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கப்படும் மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி. இப்பொழுதும் அதே டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேம்பஸில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சென்ட் ஜார்ஜ் தொடக்கப்பட்ட பிறகு அப்பொழுது இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது மதராஸ் மாகாணத்தில் பல இடங்களிலிருந்து வரலாறு சின்னங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டன. அதையெல்லாம் இதே இடத்தில் பல வருடங்களுக்கு வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் இடப்பற்றாக்குறை வந்துவிட்ட உடனே அதற்காக தனியாகவே ஒரு அருங்காட்சியகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த ஆங்கில அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அதனால்தான் 1850களில் மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியம், இப்பொழுதும் எக்மோரில் இருக்கும் அந்த மியூசியம் தொடக்கப்பட்டது. அதே போல இந்த இடத்திற்கு பல மிருகங்கள் கொண்டு வரப்பட்டன. அதை வைத்தே 1855வது வருடம் சென்னையின் மிருக காட்சி சாலை ஆரம்பிக்கப்பட்டது. அதுவே இப்பொழுது வண்டலூரில் இருக்கும் அண்ணா உயிரியல் பூங்கா. ஆக லைப்ரரி, மியூசியம், ஜூ எல்லாமே இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டன. இவர்கள் ஒரு பத்திரிகையையும் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு மெட்ராஸ் ஜேர்னல் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் என்று பெயர். 19வது நூற்றாண்டில் பல வருடங்களுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகை. அதில் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு, இந்த இடத்தில் பல கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றை பற்றியும் கட்டுரைகள் இருந்தன. முதல் முறையாக விஜயநகர் பேரரசு என்று ஹம்பியில் ஒன்று இருந்தது, அதோடைய இடிக்கப்பட்ட கட்டடங்களெல்லாம் இன்னமும் அதே இடத்தில் இருக்கின்றன என்பதை பிரசுரித்ததே அந்த மெட்ராஸ் ஜேர்னல் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் தான். அதற்கு எப்பேற்பட்ட ஒரு பங்கு இருந்தது என்று பாருங்கள். இதையெல்லாம் காரணமாக வைத்துதான் அந்த காலேஜ் ரோடுக்கு பெயர் மாற்றக்கூடாது என்று நான் ஒரு ரிக்வெஸ்டை வைத்தேன். ஏனென்றால் இதை நாம் பெயர் மாற்றி வைத்தோம் என்றால் தமிழ் எப்படி வளர்ந்தது என்பதையே நாம் மறந்து போய்விடுவோம். இந்த கல்லூரிக்கு தமிழை வளர்ப்பதில் எவ்வளவு ஒரு பங்கு இருந்தது என்பதை பற்றி நமக்கு தெரியாமலே போய்விடும். திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டார் தான். ஆனால் அவருடைய நினைவுக்காக பல தெருக்களில் பெயர் வைக்கலாம். உதாரணத்திற்கு சென்னையின் புது பகுதிகளில் எத்தனையோ தெருக்கள் ஒரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. சில பிரதான சாலைகளும் இருக்கின்றன. எதற்காக பழைய தெருக்களின் பெயர்களும் பழைய சாலைகளின் பெயர்களையும் மாற்ற வேண்டும்? இந்த புது பகுதிகளில் அவர்கள் எல்லோருக்கும் பெயர் வைக்கலாமே. இதையும் சென்னை மாநகராட்சி சற்று கருத வேண்டும். இதற்கு பிறகு சென்னையின் பழைய பகுதிகளில் பெயர் மாற்றுவதை
நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நிறுத்தினால் நம் நகரத்தின் வரலாறு நிலைத்து இருக்கும். மக்களிடையே வரலாற்றுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததினால் இதை லைக் செய்யவும், இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல சென்னையின் வரலாறிலிருந்து புது எபிசோடுகளுடன் வருகிறேன். வணக்கம்.